வர்றாரு போனவரு தனிமையில் புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே இந்நாட்டிற்கு மகாராணி என்றால் இந்த குலபுரி நாட்டிலே திருமணம் என்று சொன்னார்களே. யாருக்கு திருமணம்? எனக்கு தான் திருமணம். எனக்கா? ஆமா. அதற்கு ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? ஐயோ தலைமையாரே, நான் என்ன சொல்றேன்? என்ன நம்பி வாங்க கிட்ட வாங்க சொல்றேன். ஆகட்டும். பக்கத்துல தான் நில்லாம். ஐயோ தள்ளி தள்ளி தான் போய் நிப்பேன். தலைமையாரே என்ன? எங்க அக்காக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை. ஆமா உண்மைதான். என்ன சொன்னார்கள்? தங்கச்சி எனக்கு இது மாதிரி குழந்தையே பிறக்காது. நாங்க மாமாவுக்கு திருமணம் செஞ்சுக்கோம். சரி என்ன பண்றது? அதாலே எங்க அக்கா கேக்குறாங்க. சரி மாமாவை கட்டிக்கிறா சொல்லிட்டு நானும் கட்டிக்கணும். எந்த மாமாவா? எந்த மாமாவா? எங்க மாமா பேரு முல்லா. அப்படியா? திருமணம் செஞ்சு தருவீங்களே. கையில் தாலி கட்டுங்க. எங்க அக்கா முல்லா சொல்றாங்க. சரி ஆகட்டும். நீ சொன்னபடி செய்து முடித்தால் அது எனக்கு என்ன பயன்? தளபதியாரே என்ன பயன் கேட்கிறியா? ஆமா நீ எந்த நேரத்தில் எது கேட்டாலும் அப்படியா தடையின்றி கொடுப்பேன். இதுவே சத்தியம். இளவரசி ஒன்றே போதும். அரண்மனை வாயோடு அக்காவின் குழந்தை வயிற்றிலே வளர்ந்த குழந்தை நான் பார்த்துக் கொள்கின்றேன். இனிமே இவரு கதையா? வாயத்திறக்காத உச்சிடும் தோலை இன்னைக்கு யாராருக்கு தோல் உரி போதுன்னு தெரியல. அறிவே வாயா
அவனுடைய மறுபடியும் இந்த மண்ணை கவும் முறை அவனை விட போவதே கிடையாது. மன்னர் குடும்பத்தில் இப்பொழுதுதான் காலடி எடுத்து வைத்திருக்கின்றேன். அவன் முண்டாட்டி தாலி அறக்கிற வரைக்கும் அவன் விடவே கூடாது. குழந்தை பிறக்கிறாமே அவருக்கு பாசமாக்குறமே அவன் முண்டாட்டி. வெகு நாட்களாக இந்த புலபுரி நாட்டை ஆள வேண்டும் என்று வெகு நாட்களாக ஆசை. ஆகையால் இப்பொழுதுதான் சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. உடனடியாக புறப்பட்டு வா. நான் சொல்லும் வேலை அருகாமையில் இருந்து சரியாக முடிக்க வேண்டும். அப்படியாகட்டும், புறப்பட்டு வா. சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க. எங்க அக்கா மாசமாக சொன்னது போதும். இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்ததும் ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? உடைய அக்கா 3 மாத கர்ப்பிணியாக இருக்கா. நீ திருமணம் நடந்ததுமே சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமா, எப்படி தெரியுமா? இளவரசி தங்க பாதகத்திலே